தமிழ் எவ்வளவு பழமையானதோ அதே மாதிரி நம்மளுடைய மீனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையானது. அது வந்து நம்ம விஜய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை நீயா நானா ஷோ போட்டாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தமிழர்களுடைய உணவு அப்படிங்கிறதுல மீன் வந்து சங்ககால இலக்கியத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. புறநானூறாக இருக்கட்டும், அதே மாதிரி சங்க இலக்கியங்கள், தலைவன் தலைவி காதல், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடல் சார்ந்து அந்த மீன் பிடிக்கிறாங்க மீனவர்கள் போகிறது, அதுக்காக வந்து தலைவி வந்து காத்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோஷனல் வந்து நமக்கு பெருசாக வந்திருக்காது. ஆனால் ஒரு டிவி ஷோ மூலமாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போது, நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது, நிறைய பேரோட நாலேஜை வந்து ஒரே இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது மீன் நம்ம கூட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுல மீனும் ஒன்று இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம விவசாயிகள் வந்து நிலத்துல வந்து வேர்வை சிந்தி அவங்க வந்து நெல்லை விதைச்சு நமக்கு வந்து சாப்பாடு போடுற மாதிரி மீனவர்கள் வந்து நீர்ல போய் அவங்களுடைய படகுல போய் சவாரி செஞ்சு கப்பல்ல போய் மீனை வந்து அறுவடை பண்ணி நமக்காக வந்து கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளும் சரி மீனவர்களும் சரி நமக்கு வந்து நீர்லையும் நிலத்திலையும் பாடுபடுறதுனாலதான் நம்ம தட்டுல சாப்பாடு வருதுன்னு நினைக்கும் போது அவங்கள நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க கஷ்டத்துக்கு கடவுள் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல வழி காட்டணும். எல்லா மீனவர்களும் எல்லா விவசாயிகளும் ரொம்ப நல்லபடியா இருக்கணும். நம்ம ருசியா சாப்பிட்றதுக்காக அவங்க காத்து மழை வெயில் இதெல்லாம் பார்க்காம கஷ்டப்படுறவங்க அவங்களும் நல்லா இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.